மலர்குடி என்ற ஒரு அழகிய கிராமத்தில் ராமன், லக்ஷ்மி என்ற தம்பதி வாழ்ந்து வருகின்றார்கள். ராமுவின் குடும்பம் ஒரு நடுத்தர குடும்பம். ஆனால் ராமுவின் மனைவியோ கொஞ்சம் தங்கத்தின் மேல் அதிக ஆசை உடையவள். ராமு லக்ஷ்மியிடம், லக்ஷ்மி, காசு கொஞ்சம் இருந்தாலும் ஏன் தங்கத்தை மட்டுமே வாங்குற? இதனால வீட்டு செலவு எதையுமே பார்க்க முடியல என்று கூறினான். லக்ஷ்மி, காசு கொஞ்சம் இருந்தாலும் ஏன் தங்கத்தை மட்டுமே வாங்குற? இதனால வீட்டு செலவு எதையுமே பார்க்க முடியல லக்ஷ்மி. என்னங்க சொல்லுறீங்க? தங்க விலை எவ்வளவு அதிகமா ஆயிடுச்சு பாத்தீங்களா? அதனால தங்கம் வாங்குற. லக்ஷ்மி, நீ இப்படியே வீட்டு செலவு பார்க்காம நகையே வாங்கினா அப்புறம் நான் வேலைக்கு போக மாட்டேன். நீ தான் வேலைக்கு போகணும், பாத்துக்கோ. சரிங்க, இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேங்க. சரி, நான் வேலைக்கு போயிட்டு வரேன் லக்ஷ்மி. லக்ஷ்மியிடம் சொல்லிவிட்டு ராமு வேலைக்கு சென்றான். இப்படியே கோடை காலம் முடிந்ததும் பள்ளிகளும் திறந்தனர். சிவா, உன்னோட பள்ளி கட்டணத்தை இன்னும் நீ கட்டிடலையா? உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி கட்ட சொல்லுப்பா தம்பி. சரிங்க ஐயா, எங்க வீட்ல நான் சொல்லுறேன் ஐயா. பள்ளி முடிந்ததும் சிவா தனது வீட்டிற்கு சென்றான். ராமுவின் மகன் ராமு விடம் கேட்டான். அப்பா, அப்பா, என்னுடைய பள்ளி கட்டணம் கட்ட சொல்லிருக்காங்க. இன்னும் ஒரு வாரம்தான் அப்பா, அவகாசம் கொடுத்திருக்காங்க என்று கூறினான். அப்பா அப்பா, என்னோட பள்ளி கட்டணத்தை கட்ட சொல்லிருக்காங்க. அப்பா, இன்னும் ஒரு வாரம்தான் அவகாசம் கொடுத்திருக்காங்க அப்பா. என்ன சிவா சொல்லுற? உன்னோட பள்ளி கட்டணத்தை கட்ட சொல்லி அம்மா கிட்ட சொல்லி இருந்தேனே, இன்னும் கட்டலையா? இன்னும் கட்டல அப்பா, அதனாலதான் என்கிட்ட சொல்லி அனுப்பியிருக்காங்க அப்பா. லக்ஷ்மி, லக்ஷ்மி, எங்க இருக்க? இங்க வா. இதோ வரையிருங்க. லக்ஷ்மி, நம்ம பையனோட பள்ளி கட்டணம் ஏன் இன்னும் கட்டலையா லக்ஷ்மி? பாரு, இன்னைக்கு நம்ம பையன் கிட்ட சொல்லி அனுப்பியிருக்காங்க. ஐயோ, இது எப்படி சமாளிப்ப? பள்ளி கட்டணத்துக்கு வச்சிருந்த பணத்தை நகை வாங்கிட்டேனே, இப்போ என்ன பண்றது? நகை வாங்கினேன்னு சொன்னா திட்டுவாரே. அச்சச்சோ! என்ன லக்ஷ்மி, அமைதியாவே இருக்க? என்ன பண்ண சொல்லு. அது வந்துன்னு அந்த பணத்தை நான் தங்கம் வாங்கிறேங்க. நகை வாங்கிட்டியா? ஏன் லக்ஷ்மி, நான் உன்கிட்ட என்ன சொல்லிருக்க? வீட்டு செலவு, மீதி செலவு எல்லாம் முடிச்சிட்ட அப்புறமா பணம் இருந்தா அதை சேமிச்சு வாங்குன்னு. அது வந்துங்க, தங்கம் விலை அதிகமாகிடுச்சுங்க, அதனால தங்கம் வாங்கிடுங்க. நீ எப்போதான் திருந்த போறன்னு தெரியல லக்ஷ்மி. பள்ளி கட்டணத்துக்கு வச்சிருந்த பணத்தை இப்படியா பண்ணுவ? தங்கத்து மேல ஏன் அவ்வளோ ஆசை வச்சிருக்கிற? என்ன மன்னிச்சிடுங்க, இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேங்க, மன்னிச்சிடுங்க. மன்னிப்பு கேட்டு என்ன பண்றது இப்போ? பள்ளி கட்டணம் எப்படி கட்டுறது? தங்கத்தை அடமான வைக்கவும் தரமாட்ட, வெளியே கடனும் வாங்கக்கூடாது. அப்புறம் எப்படி பள்ளி கட்டணம் கட்டுறது சொல்லு லக்ஷ்மி. நீ பண்ண தப்ப நீ தான் சரி பண்ணணும். நான் இப்போ என்ன பண்ணணும் சொல்லுங்க, நான் பண்றேங்க. பள்ளி கட்டணம் நீ தான் கட்டணும், வேலைக்கு போய். சரிங்க, நானே வேலைக்கு போய் பள்ளி கட்டணம் கட்டுறேங்க. மறுநாள் காலையில் லக்ஷ்மி வேலைக்கு சென்றால் ராமு வேலை செய்த இடத்திற்கு சென்று வேலை கேட்டால் லக்ஷ்மி. அண்ணா, வேலை ஏதாவது இருக்கா அண்ணா? என்னம்மா நீ வேலைக்கு வந்திருக்க? ராமு எங்கம்மா? என்னாச்சு ராமுக்கு? அண்ணா, அவருக்கு உடம்பு சரியில்லைண்ணா, அதனாலதான் நான் வேலைக்கு வந்திருக்கேன் அண்ணா. சரிம்மா சரிம்மா, வேலை நிலத்துல தாமா வேலை இருக்கு, செய்ய முடியுமா உன்னால? செய்யறண்ணா, பரவாயில்ல, என்னால செய்ய முடியும். போய் அந்த நிலத்துல இருக்க வரப்ப சுத்தி பில் இல்லாம கவிமா. மாலை வேலையும் நெருங்கியது. வேலை செய்த அனைவரும் வீடு திரும்பினார்கள். லக்ஷ்மியும் கிளம்பினால் அனைவரும் செய்த வேலைக்கு கூலியை வாங்கிக் கொண்டு சென்றார்கள். லக்ஷ்மியும் வாங்க சென்றாள். லக்ஷ்மி, என்னம்மா வேலை செய்யற? கொடுத்த வேலையில ஒரு வரப்பு கூட வெட்டவே இல்ல. உனக்கு நான் என்னான்னு கூலி கொடுக்கறது? போய் நாளைக்கு வந்து மீதிய முடி, அப்புறம் தன் கூலி. அட, என்ன இந்த அண்ணன் இப்படி சொல்லிட்டாரு? வீட்ல கேட்டா என்ன பதில் சொல்லுவ என்று புலம்பிக் கொண்டே வீடு திரும்பினாள் லக்ஷ்மி. எந்த லக்ஷ்மி, வேலைக்கு போயிட்டு வந்துறியா? சரி, இன்னைக்கான சம்பள பணத்தை கொடு. இன்னைக்கு சம்பளம் கொடுக்கலங்க, நாளைக்கு வேலை முடிஞ்சா தாங்க சம்பளம் தரேன்னு சொல்லிருக்காங்க. இல்லையே, அவரு தினமும் சம்பளத்தை கொடுத்துருவாரே, ஏன் உனக்கு தரல? நீ கொடுத்த வேலையை முடிச்சியா இல்லையா? இல்லங்க, நான் வேலை முடிக்கலங்க, அதனாலதாங்க நாளைக்கு வந்து வேலையை முடிக்க சொல்லிருக்காங்க. சரி சரி, அப்போ நாளைக்கே வேலையை முடிச்சிட்டு பணம் வாங்கிட்டு வா. லக்ஷ்மி மறுநாள் காலையில் வேலைக்கு சென்றால் வேலையை முடித்துவிட்டு வேலைக்கான பணம் வாங்கிக் கொண்டு வீட்டிற்கு திரும்பினாள். லக்ஷ்மி, லக்ஷ்மி, வந்துட்டியா? சீக்கிரம் சம்பள பணத்தை கொடு, நான் என்னோட கைக்கு வெள்ளியில கைவளைய வாங்க போறேன். லக்ஷ்மி, என்னங்க சொல்றீங்க? நான் தரமாட்டேங்க, இது நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சது, தரமாட்டேங்க. ஏன் லக்ஷ்மி, அப்ப நீ தங்கம் வாங்கும் போது நானும் உனக்கு தரமாட்டேன்னு சொல்லியிருந்தா நீ என்ன பண்ணிருப்ப லக்ஷ்மி? இப்ப தெரியுதா லக்ஷ்மி?
பணத்தோட அருமை. இப்போ இந்த பணத்துல தங்கம் வாங்க பாப்போம். தப்புதாங்க இப்போ புரிஞ்சதுங்க. என்ன மன்னிச்சிடுங்க. இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேங்க. இப்பவாது உனக்கு புரிஞ்சதே அதுவே போதும் லக்ஷ்மி. லக்ஷ்மி தங்கத்தின் மேல் ஆசை அதிகம் வைக்காமல் இருக்கும் பணத்தை வைத்து குடும்பத்தை நடத்த ஆரம்பித்தால் ராமுவின் குடும்பம் சந்தோஷமாக வாழ்ந்தனர். இது போன்ற நல்ல கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை ஆல்ல வச்சிக்கோங்க.